ஹாய், வெல்கம் டு ஷாரிகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சத்தான, சுவையான, டேஸ்டான, ஹெல்த்தியான லட்டு பார்க்க போகிறோங்க. அது என்ன லட்டுன்னு பார்க்குறீங்களா? கம்பு லட்டுங்க. இந்த கம்பு லட்டை நம்ம வீட்டிலையே ஈஸியாக செய்யலாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதை நம்ம நாட்டு சர்க்கரையில் செய்கிறோங்க. இது நாட்டு சர்க்கரை செய்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியான லட்டுன்னு சொல்லலாங்க. இதை வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம முழு கம்பு தாங்க எடுக்க போகிறோம். 1 கப் முழு கம்பு எடுத்துகிட்டு நல்லா கடாயில் நல்லா வறுத்து கொடுத்துக்கோங்க. நல்லா வறுபடணும். அந்த ஸ்மெல்லு நல்லா வருங்க, நமக்கு செம்ம ஸ்மெல்லாக வரும். அந்த வறுக்கும்போது அந்த ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டிலையே வறுத்து இந்த மாதிரி செய்யலாங்க. மாவாக வாங்கி வறுக்கிறத விட நம்ம முழு கம்பை வாங்கி வறுத்து செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்ததும் இதை அப்படியே நம்ம தனியாக ஆற விட்டுடலாங்க. இந்த ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்ஸி ஜாரில். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. இது நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாங்க. நல்லா பவுடராக அரைச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், எல்லாம் அரைச்சாச்சு. இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம அரைச்சி ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு பாருங்கள், எல்லாத்தையும் நான் பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். அடுத்து நம்ம எந்த கப்பில் கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப்பு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு 15 பாதாம் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட பாதாம் இல்லைன்னா நிலக்கடலை, வறுத்த நிலக்கடலையை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இது நல்லா அரைச்சி ஃபைன் பவுடராக இதையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ அரைச்சாச்சு. இதையும் நம்ம இந்த கம்பை நம்ம அரைச்சி ஒரு பவுலில் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த கப்பில் நம்ம கம்பு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இதையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், எல்லாமே மிக்ஸ் ஆகணும். அடுத்து ஒரு தாளிப்பு சட்டியில் ஒரு 2 ஸ்பூன் நெய்யுங்க, 2 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. இது போதுங்க. இந்த எல்லா லட்டையும் பிடிச்சி எடுக்க நமக்கு 2 டேபிள் ஸ்பூன் கீயே போதும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. சூடாக இருக்கும், பார்த்து பொறுமையாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம லட்டாக பிடிச்சிடலாம். அந்த நெய் சூட்லேயே நம்ம இந்த லட்டை பிடிக்கணுங்க. இது மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. எப்படி பிடிக்கணும்னு பார்த்துக்கோங்க. பொறுமையாக இது மாதிரி ரொம்ப அமுக்காமல் அப்படியே பூ போல் அமுக்கி எடுக்கணுங்க. அவ்வளோதான், லட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சத்தான சுவையான கம்பு லட்டு தயாராகிடுச்சுங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கவங்க இந்த லட்டை நம்ம சாப்பிட்லாம். நமக்கு ஹீமோக்ளோபின் அதிகமாகும். முடி கொட்டுற பிரச்சனை இருந்தாலும் இந்த கம்பு லட்டை சாப்பிட்லாங்க. இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்குங்க. நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் கொடுத்துட்றோம் இல்லைங்களா, இன்னும் ஹெல்த்தியான ஸ்நாக்காக இதை நம்ம ஸ்கூலுக்கு இனிமேல் பசங்களுக்கு கொடுத்து விடலாங்க. சூப்பராக இருக்குங்க. ஓகே, நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படியே நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.